இணைப்பில் பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் வழங்கப்படவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்றும் கூட கல்வி நிதியை வழங்குவதற்கு மத்திய அரசை வலியுறுத்தி ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிடுகிறார். இந்த நகர்வுகளை தொடர்ந்து நாளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிப்பதா வேண்டாமா என்று குறித்து முடிவெடுப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கலாம்? கண்டிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுக்காதனால ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு நிறைய. அதாவது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலை, அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளிகள்ல அந்த 25% அது சேர முடியாத ஒரு நிலை, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஸோ திமுக அதிமுக ரெண்டுத்தையும் பொறுத்த மட்டும் இருமொழி கொள்கையை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ள இங்க யாரும் ரெடியா இல்ல. பிஎம்சி என்ற ஸ்கூல் என்ற பெயர்ல இந்திய புதிய கல்விக் கொள்கை எப்படி திணிக்க பாக்குறாங்க. சோ அதை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நிதியை கட் பண்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நிதியை கட் பண்ணிட்டாங்க. 2150 கோடி ரூபாய் கட் பண்ணிட்டாங்க. சோ இதை கேட்க வேண்டியது இங்க இருக்கிற எல்லா கட்சிகளோட கடமை. இது திமுக அரசோட பிரச்சனை மட்டும் கிடையாது. ஆக்சுவலா திமுக அதிமுக இரண்டும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன. இரண்டும் இருமொழி கொள்கையை வச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களும் சரி திமுகவும் சரி அதிமுகவை சார்ந்தவர்களும் சரி தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கணும். ஆனா எடப்பாடி இந்த விஷயத்துல தவறிட்டாரு. எடப்பாடி மத்திய அரசை கல்வி நிதி கொடுக்கறதுக்கு அதை வற்புறுத்துறதுக்கு தவறிட்டார். அதே சமயம் பன்னீர்செல்வம் கேட்டிருக்காருன்றதை நம்ம பாராட்டணும். அதாவது பன்னீர்செல்வத்துக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம் பாஜக மேல. அதாவது பிரதமர் சமீபத்தில் வந்தபோது சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காதது, அவர் விசுவாசமா இருக்கார். பாஜகவுக்கு விசுவாசமா இருந்தும் கூட சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம இருந்தது அவருக்கு பெரிய வருத்தத்தை உண்டாக்கி இருக்கலாம். அவர் என்டிஏல இருக்காரா இல்லையான்றது பாஜக கன்ஃபார்ம் பண்ணாதிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடியும் ஓபிஎஸ் என்டிஏல இருக்காருன்ற மாதிரியே அவருடைய செயல்முறைகள் இல்லைன்றதை நம்ம பாக்குறோம். இந்த சூழல்ல பன்னீர்செல்வம் ஒரு தனியான அவருக்கு என்ன ஒரு பாதையை வகுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அவர் மத்திய அரசு இன்னைக்கு கண்டிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா இத்தனை நாள் விசுவாசமா இருந்தவர் அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்ட பிறகு இதை எடுத்திருக்காருன்றதை நம்ம பாக்குறோம். ஆனால் இது சரியான ஒரு நடவடிக்கை என்பதை நான் பாக்குறேன். ஏன்னா கல்வி நிதி கொடுக்காத இருக்கிறத கண்டிச்சே ஆக வேண்டும். இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் கண்டிக்கும். அதை பாஜக கண்டிக்கிறாங்களே தெரியாது, எல்லா கட்சிகளும் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே சமயம் ஓபிஎஸ் என்ன மாதிரியான ஒரு செயல்முறைகளை வகுத்துக் கொள்வார் எதிர்கால அரசியலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக அவர் என்ன சொல்லுவார்னா, நான் என்டிஏல இல்ல, தேர்தல் வரும்போது நாங்க தக்க முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் நாளைக்கு சொல்லக்கூடும் என்பது என் கருத்து. ஏன்னா அவர் என்டிஏல கடைசி நேரத்தில் அவர் என்டிஏல கட்டி விட்டு அவர் எந்த இடத்துக்கு போவார், எந்த கூட்டணிக்கு போவார்ன்ற ஒரு கேள்வி எழுவும். அதனால இப்பவே தன்னுடைய பாதைகளை வகுத்துக் கொள்வது நல்லது. மதுரையில் மாநாடு போடுறாரு. ஸோ மாநாட்டுக்கு அப்புறம் அவர் தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கூட்டணியில் சேர்றதா இல்ல அவருடைய ஆதரவாளர்களை விட்டு ஏதாவது தனி கட்சி அவர் ஆரம்பிக்க மாட்டார். தனி கட்சி அவர் ஆரம்பிச்சாருன்னா அதிமுக இருக்கிற அவரோட கிளைம் பின்னடைவை சந்திக்கும். அதனால வேற யாராவது ஆரம்பிக்க சொல்லி அதற்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் அவர் கையில் எடுப்பார்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.